Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா what I'm using for YouTube channel. So நான் வந்து என்ன கேமரா, என்ன ring light, tripod and என்ன மாதிரிலாம் வந்து எடிட்டிங் பண்ணிக்கிறேன் இத பத்தி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். So என்னோட சேனல் நீங்க first time பாக்குறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். First வந்து பாத்தீங்கன்னா என்னோட background. So இந்த background வந்து நீங்க என்னோட most of வீடியோல வந்து ரொம்ப வருஷமா வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா wall sticker. So wall வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு இல்ல ஏதாவது things வந்து sticker ஒட்டணும் அப்படினு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி wall sticker வந்து வாங்கிக்கலாம். So அந்த மாதிரி sticker தான் இது. இது வந்து ஒரு 300 something அந்த ரேஞ்சில தான் வந்து வாங்கியிருந்தேன். And இது வந்து பாத்தீங்கன்னா string light. So இந்த hooksலாம் இருக்கும்ல அது வந்து மேலயும் கீழயும் வந்து அடிச்சு அப்படியே நான் வந்து zigzag-ஆ வந்து போட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன். string light அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டையில வந்து இந்த photo frame மாதிரி இருக்கும் ஒரு 3 photo frame வந்து ரொம்ப அஃபோர்டபிளான ரேஞ்சில இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு 3 photo frame வந்து இந்த பேக்ரவுண்ட்ல வந்து செட் பண்ணிருக்கேன் and இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு wall hanging இருக்கும் and வந்து என்னோட photo இருக்கும் அதுக்கு மேல வந்து love அப்படினு சொல்லி போட்டுருக்கோம் சோ இதுக்கு எல்லாமே வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நான் வச்சிருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் பெட்ரூம் அப்படின்றனால என்னோட ஸ்பேஸ் வந்து இவ்வளவுதான் இந்த இடத்துல என்னால எவ்வளவு வந்து டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து பண்ணிக்க முடியும் சோ இது வந்து ஃபுல்லா என்னால ரூம் ஃபுல்லா இந்த கிரியேட்டிவ் வேலைலாம் வந்து பண்ணிக்க முடியாது சோ என்னோட ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்குன்றனால நான் இவ்ளோ தான் வந்து பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ஃபோன்ல வந்து வீடியோ எடுக்கறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோ நான் வந்து ஃபோன்ல வந்து வீடியோ எடுக்கல கேமரால தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சோ நான் யூஸ் பண்ற கேமரா வந்து பாத்தீங்கன்னா Canon EOS M200 இந்த ஒரு கேமரா தான் சோ இது கூடவே வந்து ஒரு லென்ஸ் வந்து கொடுப்பாங்க சோ நான் வாங்குனதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே லென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ 15 to 45 mm அப்படிங்கற ஒரு லென்ஸ் சோ நான் மட்டும் தான் யூஸ் பண்றேன் and வீட்ல மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றனால நான் வந்து இந்த லென்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா மிரர்லெஸ் கேமரா தான் and also இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்கும்போதே வந்து ஒரு 35000 கிட்ட வந்து இருந்துச்சு 35 to 40000 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் வந்து ஒரு ஆஃபர் போடுவேன் அப்படின்ற மாதிரி Flipkartலயோ Amazonலயோ கரெக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல எதுல வாங்குனேன் அப்படி Flipkart தான் நினைக்கிறேன் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 30000 கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து சொல்லிருந்தாங்க சோ நான் வந்து எப்ப வருது அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்து வந்து 31000 something அந்த மாதிரி ரேஞ்சில வரும்போது நான் வந்து அப்படியே EMI ல வந்து வாங்கிட்டேன் கிரெடிட் கார்டுல சோ இப்போ இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா Amazonல 43000 அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ நான் வந்து வாங்கி ஒரு 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இந்த தீபாவளி வந்துச்சு அப்படினு சொன்னா இது வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த கேமராக்கு சோ இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்ல நீங்க வீடியோ எடுக்கறீங்க அப்படினு சொல்லும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஆல்சோ vloggingமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கும் நீங்க வந்து ரொம்ப நேரம் ஷூட் பண்ணிக்க முடியாது சோ ரொம்ப நேரம் ஷூட் பண்ணோம் அப்படினு சொன்னா ஹீட் ஆகி அதுலயே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க வந்து கேமரா வந்து ஹீட் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 minutes கழிச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி ஹீட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்றனால சோ நம்மளோட பட்ஜெட் இவ்வளவுதான் அப்படின்றனால என்னால இதான் வாங்க முடிஞ்சது சோ அந்த பீரியட்ல இதுக்கு மேல நீங்க வந்து காஸ்ட்லியான கேமராலாம் வாங்குறீங்க அப்படினு சொன்னா டெஃபினட்டா வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்காது இது வந்து நான் வீட்லயே இப்படியே வந்து ஷூட் பண்ணிப்பேன் இல்ல வெளிய எங்கயா போய் vlog எடுக்கறேன் அப்படினு சொன்னா கூட இதுலயே வந்து ஈஸியா நமக்கு வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் ஈஸியா நம்ம கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி DSLR கொஞ்சம் ப்ரொஃபஷனலான கேமரா வாங்குறீங்க அப்படினு சொல்லும்போது அது வந்து அவ்வளவா வெளிய தூக்கிட்டு போக முடியாது சோ நான் மெயினா வந்து vloggingகாக என்னோட பர்சனல் யூஸ் இந்த YouTube சேனலுக்காக மட்டும் தான் வந்து இந்த கேமரா வந்து வாங்கியிருந்தேன் இந்த கேமரா வாங்கி 2 இயர்ஸ் ஆச்சு ஆல்சோ நான் வந்து பேட்டரியும் சேஞ்ச் பண்ணிக்கல லென்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப அப்படியே போட்டு யூஸ் பண்ற மாதிரி இல்ல அப்படின்றனால நான் வந்து பாதுகாத்து வச்சிருக்கேன் இல்ல நீங்க டெய்லி அதிகமான நேரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவா அப்படினு சொன்னா கொஞ்சம் வந்து நம்ம கேமரா வந்து அந்த குவாலிட்டி வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆல்சோ பேட்டரி குவாலிட்டியும் வந்து கம்மியாகும் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படினு சொன்னா ஒரு 2 days once தான் வந்து வீடியோ எடுப்பேன் அதனால வந்து 1 hourக்கு மேல வந்து டெஃபினட்டா வந்து வீடியோ எடுக்க போறது கிடையாது அந்த பேட்டரி வந்து டெஃபினட்டா நமக்கு வந்து 1 hour வந்து நமக்கு இந்த எடுத்துட்டே இருக்கும் அப்படினு சொன்னா கூட 1 hour வந்து நமக்கு தாக்கு பிடிக்கும் இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படினு பாத்தீங்கன்னா 1 minute நான் வந்து பேசிட்டு கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பேச போறேன்னு பார்த்துட்டு ஆன் பண்ணி இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அது வந்து ஹீட் ஆக விட்டோம் அப்படினு சொன்னா அது வந்து ஆஃப் பண்ண சொல்லி கேட்கும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே நீங்க வந்து புதுசா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினு சொன்னா கேமராலாம் வந்து அவ்வளவா நீங்க வாங்கணும் அப்படின்றது கிடையாது நீங்க போன்லயே இப்போ எவ்வளவு நல்ல குவாலிட்டிலாம் வந்துச்சு போன்லயே வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நமக்கு நல்ல சப்ஸ்கிரைப் வருது அண்ட் அதுல வந்து நல்ல earnings வருது அப்படினு
சொன்னால் உங்கள் அமௌண்ட்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கேமரா வாங்கிக்கலாம். ஃபோன்லேயே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏர்னிங் வருது அப்படின்னு சொல்லும்போது மாதம் நான் வந்து இஎம்ஐயில் வந்து வாங்கினது தான் இந்த கேமரா. இந்த கேமரா வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கேமராவில் வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் மட்டும்தான் வந்து இருக்குது. 2 இயர்ஸ் வரைக்குமே நான் வந்து நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு இந்த கேமராவில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இந்த கேமராவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பேட்டரி இல்லை லென்ஸ் கூட நீங்கள் வந்து வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவுமே நம்மளுக்கு நல்லாவே வருது. நீங்கள் என்னோட இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமராவில் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட். ஸோ நான் ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபோன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்ஜபிள் லைட் மாதிரி வச்சுருந்தேன். அது வந்து ஒரு எமர்ஜென்சி லைட் தான். ஸோ கரண்ட் போச்சு அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு லைட். ஸோ அது ஒரு டியூப் லைட், அந்த லைட் அதை வச்சு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்து லைட்டிங் வந்து எனக்கே தெரிஞ்சது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ரிங் லைட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்டார்டிங் நான் வாங்கின ரிங் லைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி 2 வாங்கிட்டேன். இது வந்து லாஸ்ட் 3rd லைட். இதோட வந்து ஒரு ட்ரைபாடோ சேர்த்து வந்து வாங்கியிருந்தேன். இப்போ நான் வாங்கும்போது இந்த லைட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 or 1500 ரேஞ்சில் இருந்துச்சு இந்த லைட் ப்ளஸ் அந்த ட்ரைபாட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி 2 வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லைட் மட்டும் தான் அண்டர் 500ல் வந்து வாங்கியிருந்தேன். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய லைட் வந்து வாங்கிட்டேன். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ராப்பரான லைட் செட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் வந்து நம்ம நல்லா தெரியும் அண்ட் நல்லாயிருக்கும் குவாலிட்டி. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரைட்னஸாக தான் நம்மளுக்கு தெரிய போகுது. அதனால் அது வந்து பிரச்சனை கிடையாது. கேமரா அப்படின்னு சொன்னால் நல்ல லைட் வாங்கி தான் ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்குமே வந்து இந்த சின்ன ரிங் லைட் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால் வந்து தெரியுது எனக்கே வந்து அந்த குவாலிட்டி நம்மளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து சரி ஓகே இது வந்து கொஞ்சம் ப்ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி டிஜிடெக் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த ஒரு லைட் இப்போ நான் யூஸ் பண்ணுற லைட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 3500 அப்படியே இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய ஹை அமௌண்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்றனால நான் வந்து ஒரு 6 months பிஃபோராக தான் வாங்கியிருந்தேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே. இந்த லைட்டும் ட்ரைபாடும் நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 848 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து இது அஃபோர்டபுள் தான். யாருக்காவது உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கூட இந்த ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா 3689 அந்த ரூபீஸ் தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு பிராண்டட் அப்படின்றனால தான் வந்து இந்த ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு எப்படியோ ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு இருக்க போகுது அப்படின்றதுனால அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பெண்டபிள் இருக்காது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட் இருக்கும் அண்ட் மேலே வந்து ஒரு சின்ன லைட் வந்து எரியும். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் வந்து என்னை இந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து காமிக்குது. இதுலேயே வந்து நம்மளுக்கு வார்மாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா பிரைட்னஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்படி நான் வச்சேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அப்படியே கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னால் வந்து ப்ராப்பராக வந்து பேச முடியாது. கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து நான் கம்மி பண்ணி வச்சுருவேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஓகே அண்ட் கேமரா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அண்டு நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து நான் ஃபுல் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபுல் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும். வெறும் அந்த டியூப் லைட்டும் அந்த ஒரு சின்ன லைட்டும் வந்து அந்த ஒரு வெளிச்சத்தில் மட்டும்தான் பார்க்குறீங்க. ஸோ நம்ம லைட் வைக்க தான் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் ஆகும் கேமரா. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வார்மாக தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வார்மாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா காமிக்கும். இல்லை நம்ம வந்து பியூர் ஒயிட்டாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது அந்தளவுக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஃபுல் வார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா எல்லோயிஷாக இருக்குது. நான் வந்து அந்த மிடிலும் தாண்டி கொஞ்சம் இந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்து வச்சுட்டு இருக்கேன். இந்த ரிங் லைட் வாங்கி ஒரு 6 months கிட்ட ஆயிடுச்சு. இந்த ரிங் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இஎம்ஐல தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஏன் வந்து இதை இஎம்ஐல வாங்கியிருந்தேன்னா எனக்கு அப்போ தான் வந்து பேங்க்லேருந்து கிரெடிட் கார்டு வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒன்று வாங்கியே ஆகணும் அப்படின்றதுனால வந்து நான் இந்த மாதிரி வந்து லைட்டை வந்து இஎம்ஐல வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 தடவைக்கு வந்து யோசிச்சு தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ப்ரைஸி தான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா உங்கள் சேனல் வந்து போகுது, இன்கம் நல்லா வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாட். ஸோ ட்ரைபாடில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டமாகவே இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு வந்து செட் ஆகிடும். பட் அந்த ட்ரைபாட் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து செட் ஆகாத மாதிரியே இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங் பீரியடில் வந்து ஒரு அலுமினியம் அந்த டைப்பில் வந்து ஒரு ட்ரைபாட்
ட்ரைபாட் வந்து வச்சுருந்தேன். நம்ம ஒரு லொக்கேஷன் வந்து செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே ஆடிட்டே இருக்கும். அது எப்படியே ஒரு 1 மந்த்துக்கு மேலே வந்து அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஓகே, அது வந்து ஒரு 300 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கேமராக்கு யூஸ் பண்ணுற ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிராண்ட்லேருந்து இந்த ட்ரைபாட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம எப்படிலாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது 2 ட்ரைபாட்லையுமே. இந்த ட்ரைபாட் வந்து நான் 800க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ கரண்ட்டாகவுமே வந்து ஒரு 750 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ட்ரைபாட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10 ட்ரைபாட் வாங்குறதை விட இது வந்து டெஃபினட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து நான் வாங்கி ஒரு 1 இயர் மேலே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட அப்படியே இருக்கு, லூஸா எதுவுமே வந்து ஆகல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டுக்கு யூஸ் பண்ற ட்ரைபாட். ஸோ இது வந்து நான் அந்த ரிங் லைட்டோட சேர்த்து வந்து வாங்கியிருந்தேன்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரிங் லைட் மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றனால அந்த ட்ரைபாடுமே நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ரிங் லைட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேப். ஸோ நான் வந்து ஃபோனில் வந்து எடிட் பண்ணல. ஃபோனில் எடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து ஹேங் ஆகுது. ஏன்னா நம்ம கேமராவில் எடுத்தோம்னா அந்த குவாலிட்டிலாம் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஜிபியாக வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அது ஃபோனில் நம்ம பண்ணும்போது அது வந்து ஃபோனே ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படின்றனால நான் வந்து இதுவுமே நான் வந்து 1 இயர் ஆயிடுச்சு நான் வாங்கி. ஸோ இது வந்து ஹானர்லேருந்து பேட் 5 அந்த ஒரு டேப் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 11,000க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்மே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். பட் உங்களுக்கு வந்து இந்த டேப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா வந்து இது குட்டியாக இருக்கும், டிஸ்பிளேவே ஒரு 8 இன்ச் தான் இது. ஸோ ஹை யூசேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நான் வந்து பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றனால இந்த அளவுக்கு வந்து எனக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடிட்டிங் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஷாட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேப்லேயே வந்து இன்ஷாட் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்குது. ரொம்ப எடிட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஷாட்டில் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிலாம் வந்து கிடையாது. நான் வந்து சும்மா கட் எடிட் பண்ணுறதுக்கு வந்து அது கொஞ்சம் சவுண்ட்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப எடிட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்காது என்னோட வீடியோவில் அப்படின்றனால நான் வந்து இன்ஷாட் மட்டுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னு சொன்னால் VN அந்த ஒரு ஆப் கூட நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி மற்ற ஒரு ஃபோன் எடிட்டிங்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண ஒரு மாதிரி ஹேங் ஆகுற மாதிரி தெரியுது. இன்ஷாட் வந்து எனக்கு டெஃபினட்டாக இத்தனை வருஷமாக வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதனால நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல என்கிட்ட நீங்கள் டெஃபினட்டாக வந்து கேட்கலாம், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, ஆல்சோ வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்னதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.